ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் சொல்கிறத விட என் வீடியோ பார்க்குற 6 பேத்துக்கு தான் குட் ஈவினிங் சொல்லணும். 5 பேத்து 6 பேத்துக்கு தான் குட் ஈவினிங் சொல்லணும். நான் போடுற கடைசி வீடியோவாக இருக்கலாம். இது நான் போடுற கடைசி வீடியோ தான். இனிமேல் யூடியூப்பில் என் வீடியோ வராது, பார்த்துங்க. 5 பேத்துக்கோசரம் நான் வீடியோ போடுற ஆள் கிடையாது நான், சரியா? நானும் கிட்டத்தட்ட 1 மந்த் 2 மந்த்தாக வீடியோ போட்டிருக்கேன். யாரும் பெருசாக வந்த மாதிரி தெரில. நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறது எனக்கே தெரில. நிறைய பேர் கேம் எடுத்து போடுறாங்க, லாஸ் ஆகுறாங்க, எல்லாத்துக்கும் வின்னிங் கொடுக்கலான்னு தான் வந்தேன் தவிர நான் இதில் சம்பாதிக்கிறதுன்னு நான் வரல. நிறையா பேச வேண்டியிருக்குது. இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்? எதுவுமே இல்லை. 6 பேர் பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட்? எனக்கு பெனிஃபிட்டுக்கோசரம் நான் வரல. இந்த கேமு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். இந்த கேமை கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போவும் சொல்கிறேன், இது கேமு தான் நண்பா. மிஷினு அவங்க சொல்கிறபடி தான் கேட்கும் தவிர அதுவாக போய் மெர்ஜாகி நிற்காது. இருக்கிறதே 10 நம்பர் தான், ஓகேங்களா? அந்த 10 நம்பரை மிஷின்குள்ளே செட் பண்ணி வச்சு அடிக்கிறது தான் நம்பர். இன்றைக்கி இதுதான் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணால் அதுதான் வருது அப்படின்லாம் இல்லை. எல்லாத்துனாலையும் எல்லா நேரமும் கரெக்டாக கெஸ்ஸிங் கரெக்டாக கொடுக்க முடியும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் முடியும் அப்படின்னு நினச்சி எடுத்தால் கண்டிப்பாக முடியும். நிறையா பேசிகிட்டே இருக்கலாம். கடைசி வீடியோவாக இருக்கா, அதனால் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. போகிற கடைசி வீடியோ, அதனால் மனசு சரியில்லாமல் தான் பேசிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த கேமை கரெக்டாக எடுத்து விளாடுங்க, லாஸ் ஆகிடாதீங்க. இந்த கேம் விளாடுறது பெருசு இல்லை. போனது தான், மறுபடி திரும்பி வரவே வராது. பார்த்துங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இனிமேல் இந்த கேமை நான் பார்க்க போகிறது கிடையாது. மேபி யாராச்சும் வேணும் அப்படின்னு வந்து என் வீடியோவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோவில் யாராவது பார்த்துட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் என் வீடியோ கண்டிப்பாக யூடியூப்பில் வரவே வராது. சரி, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன். என்னடா வாட்ஸ்அப் நம்பர் தரானே, காசு கேட்பானு அப்படின்னு நினைக்காதீங்க. வின்னிங் கொடுக்குறது தான் நான் கேட்பேன் தவிர யார்ட்டையும் காசு கொடுங்கறதுக்காக இல்லை. என் வாட்ஸ்அப் நம்பர் 9629193375. இதுதான் என் வாட்ஸ்அப் நம்பர். பார்த்துக்குங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் பண்ணிவிடுங்க. நான் மேபி வாட்ஸ்அப் பார்க்க மாட்டேன். இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர், என்னோடய காண்டாக்ட் நம்பர். என்னோடய ஃபோன் நம்பர் 7701054629. இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு வந்து கெஸ்ஸிங் கேட்டிங்கன்னா நான் கொடுக்கறக்கு யோசிக்கிறேன். அது வரைக்கும் கேரளா கேமை நான் விட்டு வெளியே போகிறேன். இந்த கேமை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிலாம் லாஸ் ஆயிடுவீங்க. பார்த்து விளாடுங்க. கேமை கரெக்டாக கொண்டு போங்க. நான் ஏற்கனவே ஒரு 5-6 வீடியோவில் ரூட் கொடுத்துருக்கேன். அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக வரும். நீங்களும் ஒரு கெஸ்ஸராக தான் இருப்பீங்க, கேரளா கேம் விளாட்றவங்க எல்லாமே. அதனால் நீங்களும் கெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நம்பர் கரெக்டாக வரும். நம்ம காசு யார்கிட்டையும் போயிடக்கூடாது. ஆனால் அவங்க காசை நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கணும்.
அந்த மாதிரி கேம் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, நாளைக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்கு பார்க்கல, ஆனால் அந்த ட்ரிக்கை சொல்லலை நான். இன்றைக்கி அடித்தது 786. இதோட கேமை முடிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி அடித்தது 786. இதுதான் என்னோடய கடைசி கெஸ்ஸிங்காக இருக்கும். இன்றைக்கி அடித்த நம்பர் 786. இங்கேயே மென்ஷன் பண்ணுறேன் பெருசாகவே. இன்றைக்கி அடித்த நம்பர் இன்றைக்கி அடித்த நம்பர் 786 நண்பா, சாரி. இன்றைக்கி அடித்த நம்பர் 876 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? நாளைக்கு இதுதான் நண்பா கடைசி கெஸ்ஸிங். நாளைக்கு பி போர்டு 7. ஓகேங்களா? பி போர்டு 7. இந்த 7 எங்கே வேணால் வந்துடலாம், ஆனால் என்னோடய கெஸ்ஸிங் பி போர்டு 7. ஓகேங்களா? பார்த்துங்க, இந்த கேம் இதோட முடிஞ்சு. நான் ஏன் வெளியே போகிறேன்னா, நான் போடுற 6 பேர்த்துக்கோசரம் இந்த கேமை நான் போட விரும்பலை. அதனால் அந்த கேமை விட்டு நான் போகிறேன். இனிமேல் கேரளா நம்பரே பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டேன். அதனால் நீங்கள் பார்த்து ஆடிக்கிங்க. உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் அதுக்கு தான். நல்லா ஒரு கெஸ்ஸிங்காக தேர்ந்தெடுத்து போடுங்க. நிறைய பேர் யூடியூப்பில் நிறையா பேர் போடுறாங்க, அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து போடுங்க. நான் பெருசாக வியூஸ் வாங்கி பெருசாக யூடியூப்பில் கோட்டையை கட்டலான்ட்டுலாம் வரல, எல்லாத்துக்கும் வின்னிங் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். ஆனால் 6 பேர் அப்படிங்கிறது எனக்கு சங்கடமாக இருக்குது. 5 பேர் 6 பேருக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. பாருங்கள், தப்பாக கெஸ்ஸிங் கொடுக்குறவங்களா வாட்ச் பண்ணி தோற்று போகிறீங்க. ஆனால் கரெக்டாக கொடுக்குறேன்னா வாட்ச் பண்ணுறதே இல்லை. யாரை விடும், யாரையும் விடாது. விதி யாரையுமே விடாதில்ல, அந்த மாதிரி தான். சரி, ஓகே. என்னோடய கெஸ்ஸிங்கும் கரெக்டாக வரலாம் சொல்ல முடியாது. என்னோடதும் மிஸ் ஆகும். வாரத்தில் 3 டைமு 4 டைம் மிஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கோசரம் எல்லா நாளும் மிஸ் ஆகும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நான் வாரத்தில் போர்டு கிட்டத்தட்ட 4 டைம் ஆச்சு பாஸ் பண்ணிடுவேன், இல்லை 5 டைம் பாஸ் பண்ணிடுவேன். அங்கே தான் வரும்னா அங்கே தான் வரும், அவ்வளோதான். இதுதான் கெஸ்ஸிங். நல்லா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் போகிறேன். கடைசியும் பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, ஓகே நண்பா, பாருங்கள், கேமை கரெக்டாக எடுத்து விளாடுங்க. நான் இதுக்கப்புறம் கெஸ்ஸிங் கொடுக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, இன்னொன்று சொல்கிறதுக்கு என்ன, தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா திட்டாதீங்க. சில டைம் வரும், வராமல் போயிடும். சில டைம் கரெக்டாக கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி தான் கேரளா கேமு. அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நம்பரில் வின்னிங் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஒரு நம்பரில் வின்னிங் கொடுக்குறவன் பெரிய ஆள் தான். டெய்லியும் எல்லாமே வின்னிங் கொடுத்துட முடியுமா? முடியாதுல்ல. ஒரு போர்டு எடுக்க முடியாது நண்பா. ஃபஸ்ட்டு அங்கே தான் வரும்ன்ட்டு. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டேன். எனக்கு இதுக்கு மேலே கமெண்ட் செக்ஷன்லேயோ வியூஸ்லேயோ வந்தால் மட்டும்தான் நான் மறுபடியும் இந்த கேமை கேரளா கேமுக்குள்ளேயே மறுபடியும் போவேன். அது வரைக்கும் நான் போகிறது கிடையாது. நாளைக்கு பி போர்டு 7 வரும், வேணால் ஆல் போர்டு 7 வச்சுக்கங்க. எனக்கு 3 நம்பரும் வாய்ப்பு இருக்குது, எடுக்க முடியும். ஆனால் நான் அந்த கேம் விட்டு வெளியே போகிறனால அந்த கேம் எடுக்கலை. ஓகே, இப்போ நான் இந்த கேம் விட்டு வெளியே போகிறனால பயங்கர வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நான் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், யார் கெஸ்ஸையும் வாட்ச் பண்ண மாட்டேன். அவங்க கொடுக்குற நம்பர் எடுத்து கொடுக்க மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதுதான் எடுத்து கொடுப்பேன். ஒருத்தர் அந்த இன்னொருத்தர் வீடியோவை பார்த்தாங்கன்னா மண்டையை குழப்பிக்கும். ஒருத்தர் நம்பரை எடுத்து போகிறனால இந்த நம்பர் தான் வரும்னு கணிக்க முடியாமல் போயிடும். அவங்க கெஸ்ஸிங் மாறி போயிடும். அதனால் யார் வீடியோவும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதுதான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சரி, ஓகே, பாருங்கள். சரி, நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் கேமை கரெக்டாக எடுத்து விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.